அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. ஒரு தனி மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏன் பல சிக்கல்கள் தொடர்ந்து எதிர்கொள்கின்றார்கள்? ஏன் அந்த சூழல் அவர்களுக்கு மட்டும் வருகின்றது? மற்றவர்களுக்கு அந்த சூழல் இருந்தாலும் ஏன் மற்றவர்கள் சமாளிக்கின்றார்கள்? பிரச்சனை வருபவர்களுக்கு மட்டுமே பிரச்சனையும், சிக்கல் வருபவர்களுக்கு மட்டுமே சிக்கலும் வருகின்றது என்று பார்த்தால், மனத்திறன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மனத்திறனுங்கிறது சமாளிக்கும் திறனும், அணுகும் முறையும், எதிர்கொள்ளும் முறையும். இந்த மனத்திறன் இல்லாதவர்கள் எந்த சூழல்லையுமே வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்கிறதுக்கு இவங்களுக்கு இது பிரச்சனையாக மாறிடுது. அதாவது இந்த மனத்திறன்னு சொல்கிறது புரிந்து கொள்ளும் தன்மையும் இருக்காது, ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் இருக்காது, எதையுமே பிரித்து பார்க்கவும் தெரியாது, உண்மையை உண்மையாகவும் பொய்யை பொய்யாகவும் அதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க. சூழலுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கணுங்கிறது தெரியாது. எப்போவுமே நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையானதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இது மற்றவர்களுக்கு சாதகமாக பாதகமான புரிஞ்சுக்க மாட்டாங்க. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது நேர்மை தான், கரெக்டு தான். அதே அந்த குழந்தைக்கு நிதானம் இல்லாமல் நிறைய கொடுத்தா அது பிரச்சனை. அதே மாதிரி தான் இவர்கள் எல்லாத்தையுமே அதே பார்வையில் தான் பார்ப்பாங்க. தனக்கு சரின்னு நினைப்பாங்க. அது மற்றவர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிக்க மாட்டாங்க. தன்னோட தேவைக்கும் மற்றவர்களுக்கும் இது இப்படி தான் தேவைப்படும்னு இவங்களே முடிவெடுத்துக்கிட்டு செயல்படுவாங்க. இந்த மாதிரி செயல்பாடுகள் தான் மனத்திறன் குறைந்துக்கிட்டே வரும். இது இவங்களோட டிஎன்ஏ அறிவு பதில ஆல்ரெடி பதிவான செயல்பாடு. இதை முறைப்படுத்தினா தான் இவங்க இயல்பு நிலையில் இருக்க முடியும். இல்லைன்னா இந்த மனத்திறன் இல்லாதவங்க எல்லாருமே வாழ்க்கை சிக்கலில் சிக்கிக்கிறாங்க. இவங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, இவங்களும் யாரையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்க போகிற பக்கமெல்லாம் இவர் ஒரு கெட்ட மனிதர், அல்லது வாய் பேசுபவர், அல்லது ஊமை, இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவர் இருந்தாலே பிரச்சனை, இப்படி பல சிக்கல்களில் சிக்கிக்குவாங்க. இவங்க சமூக தொடர்பிலிருந்து விலகி வருவாங்க. இது போன்று இவர்கள் புரிந்து கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், சமாளிக்கும் தன்மை இல்லைன்னா இவங்களுக்கு மனத்திறன் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை சரி செய்தால் மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், அடுத்த லெவலுக்கு வர முடியும். ஆனால் இவங்க எதை சொன்னாலுமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு இதுக்கு இதுதான் இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அந்த வார்த்தைக்கான முன்னாடி பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. இப்படி தான் இவங்களோட மன இயக்கம் இருக்கும். இதனால தான் இவங்க எல்லா தகவலுமே தெரிஞ்சு வாழ்க்கையில் ஃபிட் ஆக முடியாமல் வாழ்க்கை சிக்கலுக்கு இவங்களே போய் சிக்கிக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு தொடர்ந்து இந்த வாழ்க்கை சிக்கல், அதாவது பெற்றோர்கள் வீட்டிலானாலும் சரி, திருமணமான கணவன் மனைவி இடையே ஆனாலும் சரி, குழந்தைகள் வளர்ப்பிலானாலும் சரி, வாழ்க்கை சிக்கல் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குதுன்னா இவங்களோட அறிவு பாதையும் இவங்களுடைய செயல்படும் ஆற்றலையும் முறைப்படுத்தினால் மட்டும்தான் இவர்களை வளர்ச்சியை நோக்கி அழைத்து வர முடியும். ஆனால் இவங்க எதுக்குமே ஒத்து வரமாட்டாங்கங்கிறது மிகவும் வருந்தக்கூடியதாக ஒரு செயலாக இருக்குது. எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி இவங்க தனிமைப்படுத்திக்குவாங்க. இவங்க நினச்சது மட்டுமே நடக்கணும்னு செயல்படுவாங்க. புது தகவல் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. இப்போதைய தேவை என்னன்னு எடுத்துக்க மாட்டாங்க. பழைய அறிவின்படியே செயல்படுறதுனால தான் இவங்க வாழ்க்கை சிக்கலுக்கு சிக்கிக்கிறாங்க. இவங்களுக்கு இவங்களே எதிரியாக மாறிக்கிறாங்க. இவங்க மேலே பல நேரங்களில் இவங்க மேலேயே இவங்களுக்கு கோபம் வரக்கூடிய செயலும் உருவாகிறப்ப தான் இவங்களுக்கு வாழ்க்கை சார்ந்த நெருக்கடி அதிகமாகுது. அங்கே ஒரு கணவன் மனைவி கிட்ட அங்கீகாரம் இல்லாமல், குழந்தைகள் மதிக்காமல் இருக்கிறது, பெற்றோர்களை நிராகரிப்பது, பெற்றோர்கள் இவர்களை நிராகரிப்பது, உறவினர்கள் மத்தியில் யாரும் மதிக்காமல் இருக்கிறது, இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்கிறது, இது போன்ற செயல்கள் இவர்களுக்கு தொடர்ந்து ஏற்படுறப்ப தான் இவங்க அவமானப்படுறதா நினச்சிக்கிட்டு அவர்களெல்லாம் பார்க்கவும் பேசவும் தவிர்த்துறாங்க. இவங்களுக்கு மேலும் இது வாழ்க்கை சிக்கலாக மாறிடுது. விரக்தி நிலைக்கும் தள்ளப்படுறாங்க. இந்த வாழ்க்கை சிக்கல் தான் இவங்களுக்கு அறிவு சிக்கலாக மாறி இவங்களோட செயல்பாட்டை தடுக்குது, ஒரு நினைவு ஆற்றலை குறைக்குது, தூக்கமின்மையை கொடுக்குது, உடல் சார்ந்த பல பாதிப்புகளையும் உண்டாக்குகின்றது.
இந்த பாதிப்பானது இந்த டிஎன்ஏ அறிவு பதிவோடு மட்டும் முடியாமல், அடுத்த ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய வாரிசுக்கும் இது ஃபார்வர்ட் ஆகின்றது. அதாவது நோய் தொற்று போல அறிவுத் தொற்றும் ஃபார்வர்ட் ஆகின்றது. இதை முறைப்படுத்த தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கான வாழ்க்கை சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் புரோகிராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.